ஹலோ எவ்ரிவன். நாங்கள் எல்லாரும் இங்கே சூப்பராக இருக்கோம். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜெர்மனியை பற்றி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க எஸ்பிஐ பிளாக் இன் ஜெர்மனியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது சரி, இந்த கூட்டத்தில் நான் எங்கே இன்றைக்கி போயிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இதுதாங்க ஃப்ராங்க்ஃபர்ட் மெயின் ஃபெஸ்ட் 2024. அது என்ன மெயின் ஃபெஸ்ட் அப்படின்னு பார்க்குறீங்களா? மெயின் ஃபெஸ்ட்னா இங்கே மெயின் ஃபெஸ்ட்டை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே ஒவ்வொரு சீசனையுமே வெல்கம் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸிபிஷன் கைண்ட் ஆஃப் திங் பண்ணுவாங்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சம்மர்னா சம்மர் ஃபெஸ்ட், மெயின் ஃபெஸ்ட் இந்த மாதிரி. ஸ்ப்ரிங் அண்ட் ஆட்டம்க்கு டிப்பமஸே, வின்டருக்கு வந்து நம்மளோட கிறிஸ்மஸ் பார்ட்டி, கிறிஸ்மஸ் நைட்டு, கிறிஸ்மஸ் மார்க்கெட், அப்புறம் வந்து அகெயின் வின்டரில் வந்து கார்னிவல்ஸ், குழந்தைங்களுக்காக நிறைய காஸ்டியூம்ஸ்லாம் வியர் பண்ணி கார்னிவல், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எல்லா சீசன்லேயுமே அவங்க வந்து ஒரு செலிப்ரேஷன் வச்சுருப்பாங்க. இது வந்து சம்மரோட மெயின் ஃபெஸ்ட். இது நம்ம ஊர் சேம் லைக் எக்ஸிபிஷன் மாதிரி தாங்க. எல்லா ஃபுட் ஷாப்ஸ், அப்புறம் வந்து எல்லா ரைட்ஸ், நிறைய ஷாப்ஸ், ஹேண்ட்மேடாக இருக்கட்டும், அப்புறம் ஹவுஸ் ரிலேட்டட் ஆர்டிகல்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா ஷாப்ஸு, இதெல்லாம் வந்து ஃப்ராங்க்ஃபர்ட்டோட மெயின் ஸ்ட்ரீட்டான ஜயல் ஸ்ட்ரீட்டில் வச்சு சூப்பராக பண்ணிகிட்ருப்பாங்க. இது வந்து ரிவர் சைடில் நடக்கும். ஸோ ரிவர் சைடுங்கிறப்ப இது வந்து ஒன்லி 4 days தாங்க மெயின் ஃபெஸ்ட். ஆக்சுவலி இந்த 4 டேஸில் டெய்லி ஈவினிங் இதில் ஷாப்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. மிட் நைட் வரைக்கும் இருக்கும். நம்ம இங்கே வந்து நைட் லைஃப்பை ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணலாம். இந்த ஷாப்ஸு, அவங்களோட ஃபுட் அண்ட் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸை சாப்பிட்டுக்கிட்டே, ரைட்ஸ் பார்த்துக்கிட்டே, அண்ட் சில ரைட்ஸ்லலாம் நீங்கள் மேலே போகிறப்ப அதோட டோட்டல் வியூ, நம்மளோட ரிவர் சைடோட டோட்டல் வியூ தெரியும். ஃபுட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து ரிவர் சைடை என்ஜாய் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க. நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு நைட் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் எல்லோரும், ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு போயிருந்தோம். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ரைட்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க குழந்தைங்க எல்லாருமே. நம்ம ஒரு எக்ஸிபிஷனை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா? எந்த மாதிரி என்ன விஷயத்தை எக்ஸிபிஷனில் மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் இந்த மெயின் ஃபெஸ்ட்டோட இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, இங்கே ஃபைனல் டே 4th டேயோட மெயின் ஃபெஸ்ட்டில் இங்கே வந்து ஃபியூயர் ஒர்க், தட் மீன்ஸ் ஃபயர் ஒர்க்ஸ், ஃபுல்லாக வந்து வான வேடிக்கை தாங்க. ஒரு அரவுண்டு 20 to 30 minutes ரொம்ப ஃபுல்லாக வான வேடிக்கை போட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணோம் பார்த்துட்டு. ஏதோ நம்ம ஊர் தீபாவளியும் ஒரு எக்ஸிபிஷனையும் மிக்ஸாக பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஃபீலில் இருந்தது. அந்த ரிவர் சைடில் ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரீட்டில் ஃபுல்லாக ரைட்ஸ், ஷாப்ஸ், ஈட்டிங்ஸ், அந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரீட்டு. அதுக்கு அப்படியே பேரலில் பார்த்தீங்கன்னா ரிவர் சைடில் ரிவர் வியூ, க்ரூஸ்லாம் போய்கிட்டு இருக்க க்ரூஸ் வியூ பார்த்துட்டே, அப்புறம் திடீர்னு பார்த்தா நைட்டு 10 o'clock ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 to ஒரு 11, அரௌண்ட் ஒரு 11 வரைக்கும் ஃபுல்லாக ஃபயர் ஒர்க்ஸ். அதுவும் வந்து வான வேடிக்கை தான். செம்மையாக இருந்துச்சு. கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இது இயர்லி ஒன்ஸ் நடக்கும். அப்புறம் இங்கே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்ன இருந்துச்சுன்னா, லாங்கோஸ் லாங்கோஸ் அப்புறம் வந்து கட்டோஃபுல் பஃபர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், இங்கே வந்து பொம்மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறம் நிறைய ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரி கிட்ஸுக்கு நிறைய ரைட்ஸு, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. நானும் கூட ஓகே ஒரு ரைட் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு ரைட் போயிட்டு அங்கேருந்து அந்த மேலேருந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக அந்த ரிவர் சைடோட வியூங்க. அப்படி ரொம்ப அழகாக ஃப்ராங்க்ஃபர்ட்டோட ஹோல் ரிவர் சைடு ப்ளஸ் அந்த சிட்டியோட வியூ ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு. பிரிட்ஜஸ், ஃப்ராங்க்ஃபர்ட்டோட மெயின் அழகே வந்து அந்த ரிவர் சைடில் இருக்க பிரிட்ஜஸ், எல்லா ஸ்ட்ரீட்ஸையும் ஜயல் ஏரியாவை கனெக்ட் பண்ணுற எல்லா ஸ்ட்ரீட்ஸையும் கனெக்ட் பண்ணுற அந்த பிரிட்ஜஸ் தான். எல்லா பிரிட்ஜஸோட வியூவும் ரொம்ப அட்டகாசமாக சூப்பராக தெரிஞ்சிச்சு. இங்கே சம்மருங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் இருட்டுங்க. தினமுமே வந்து அரவுண்ட் 9:30, சம்டைம்ஸ் ரொம்ப சம்மராக இருந்துச்சுன்னா 10க்கு கூட இருட்டும். அந்த மாதிரி வந்து 10க்கு தான் இருட்டுச்சு. அன்னைக்கு நாங்கள் வேகமாக இருட்டிடணும் அப்படின்னு கிட்ஸ்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. பாருங்கள் ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க. கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக, ஏன்னா செம்ம க்ரௌடு, அவங்களுக்குலாம் கீழேருந்து தெரியவே இல்லை. ஸோ எல்லோரும் பேரண்ட்ஸ் நாங்கள் மேலே ஏற்றி வச்சு அவங்கள வந்து ஃபயர் ஒர்க்ஸ் என்ஜாய் பண்ண வச்சுட்டு இருந்தோம். நீங்களும் பாருங்கள் ஃபயர் ஒர்க்ஸை, எப்படி ஃபயர் ஒர்க்ஸ் இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்தியாவில் இருக்க ஃபயர் ஒர்க்ஸ் மாதிரியே இருக்கா?
இப்படி தாங்க எங்களோட மெயின் ஃபர்ஸ்ட் ஈவினிங் ரொம்ப ஜாலியாக செம்ம என்ஜாயாக போச்சு. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டோட ஜெர்மனியை பற்றின ஒரு நியூஸோட அகைன் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சுபா. இது வாங்கலாம் செம்மையா இருக்கு பாரு. இது சூப்பரா இருக்கு. இது ஆண்ட் போற மாதிரி இருக்கு. இது சைனா. சைனா மேல போய் வெடிக்கிறது அதுதான் ஒரு மாதிரி பிளானட்ஸ் ஸ்டார்ஸ் அங்க பாரு இது மாதிரி செய்யறதுல பூரா செம்மையா இருக்குது.